ஹாய் +2 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு யூனிட் 1 மெட்டலர்ஜி அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த யூனிட்டோடைய லேர்னிங் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னா வேரியஸ் மெத்தட் ஆஃப் கான்சன்ட்ரேட்டிங் ஓர்ஸ். கான்சன்ட்ரேஷன் அப்படின்னாலே அது வேறு வேறு கலவையாக இருக்கும், அதுக்கு நமக்கு தேவையானதை அதிகப்படுத்துறது, அதுதான் கான்சன்ட்ரேட்டட் ஓர்ஸ். அப்படின்னா மணல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அப்புறம் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். ஸோ க்ரூட் மெட்டல்ஸ் அப்படின்னா தேவையில்லாத பொருட்கள் அது கூட இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணி நமக்கு தேவையான மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட்னா பிரித்தெடுத்தல். ஸோ அது பார்க்கலாம். அப்புறம் தெர்மோடைனமிக் பிரின்சிபிள்ஸ் இப்போ மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸஸ். ஸோ இப்போ மெட்டலர்ஜிக்கல்னால் மெட்டலை பிரித்து எடுக்கிறதுக்கு இந்த தெர்மோடைனமிக் பிரின்சிபிள்ஸ் அப்ளை பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அடுத்தது ப்ரிடிக்ட் ஃபேவரபிள் கண்டிஷன் ஃபார் த ரிடக்ஷன் ப்ராசஸ் யூஸிங் எலிகாம் டயக்ராம். இந்த எலிகாம் டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு மெட்டலை பிரித்து எடுக்கிறதுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன், என்ன கண்டிஷன் ஃபேவரபுளாக இருந்தால் அந்த மெட்டலை எளிதாக பிரித்து எடுக்கலாம் அப்படின்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். அப்புறம் எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபிள் டிஸ்கிரைப் பண்ண போகிறோம் மெட்டலர்ஜியில். அப்ளை எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபிள் இன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல். ஸோ ரெண்டு விஷயம், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் தான் இந்த இதில். முதல்ல எலிகாம் டயக்ராம் பயன்படுத்தி அந்த ரிடக்ஷன் ப்ராசஸை ஃபேவரபிள் கண்டிஷன் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரெண்டாவது எக்ஸ்ட்ரா கெமிக்கல் பிரின்சிபிள்ஸ். ஸோ இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அப்புறம் எக்ஸ்பிளைன் எலக்ட்ரோட் ரியாக்ஷன். அப்புறம் எல்லாமே மெட்டலை பிரித்து எடுக்கிறதுக்கு தான். அப்போ நீங்கள் எளிதாக ஞாபகம் வைக்க வேண்டியது எலிகாம் டயக்ராம் இருக்குது மெட்டலை பிரித்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுல, தென் எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபிள்ஸ் இருக்குது, தென் எலக்ட்ரோட் ரியாக்ஷன், எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் அப்படின்னு. சரி, எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் அப்படின்னா கரண்டை வச்சு நம்ம எப்படி மெட்டலை பிரிக்கலாம் அப்படின்ட்டு. மெட்டல் நிறைய இருக்குது, இப்போ அதோட யூசஸ் பார்க்கணும். அலுமினியம், ஜிங்க், அயான், காப்பர் அண்ட் கோல்டு. கோல்டுனா ஏயுன்னு கொடுத்துருப்பாங்க, கவனிச்சுக்கிடுங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த இதில் எலிகாம் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். எலிகாம், அவர் பேர் ஹெரால்டு ஜோஹன் தாமஸ் எலிகாம். ஸோ அவர் ஒரு பிரிட்டிஷ் ஃபிசிக்கல் கெமிஸ்ட். இவர் ஃபேமஸ் எதுக்குன்னா எலிகாம் டயக்ராமை வரைஞ்சது தான். ஸோ இந்த எலிகாம் டயக்ராம் எதை சிம்பிளாக சம்மரைஸ் பண்ணுது அப்படின்னா நிறைய லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்டிவ் மெட்டலர்ஜி. உலோகவியல்ல மெட்டலை பிரித்தெடுக்கிறதுல நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த எலிகாம் டயக்ராம் தருது. ஸோ என்ன அப்படின்னா ப்ரிடிக்டிங் ஃபேவரபிள் தெர்மோடைனமிக் கண்டிஷன். ஸோ இந்த எலிகாம் டயக்ராம் எதுக்கு உதவுது அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேருக்கு சொல்ல தெரியல. விஷயம் என்னன்னா ப்ரிடிக்டிங் த ஃபேவரபிள் தெர்மோடைனமிக் கண்டிஷன். தெர்மோடைனமிக்னாலே ரெண்டு வேர்டு உங்களுக்கு தெரியணும், ஹைச்சு எஸ்ஸுமாங்க. டெல் ஹைச்சுன்னா சேஞ்ச் இன் ஹைச்சு, டெல் எஸ் அப்படின்னா சேஞ்ச் இன் டெல் எஸ். இந்த ஹைச்சு என்தால்பின்னு சொல்லுவாங்க, எஸ் என்ட்ரோபி, அது ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஸோ என்தால்பினா என்ன, என்ட்ரோபினா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸோ தெர்மோடைனமிக் கண்டிஷன் எந்த கண்டிஷனில் அது மெட்டல் ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத எலிகாம் சொல்லுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த எலிகாம் கம்பேர் பண்ணுறாங்க டெம்பரேச்சர் ஸ்டெபிலிட்டி ஆஃப் மெனி டிஃப்ரெண்ட் மெட்டல் ஆக்சைட்ஸ். ஸோ டெம்பரேச்சர் ஸ்டெபிலிட்டி அப்படின்னா எந்த டெம்பரேச்சரில் அது ஸ்டேபிளாக இருக்குது அந்த மெட்டல் அப்படிங்கிறத தெரிஞ்சால் நம்ம என்ன செய்யலாம், அந்த மெட்டலை பிரித்து எடுக்கலாம். ஸோ the phenomenon of reduction metal oxide into free metal by carbon or carbon monoxide. இது important point. The phenomenon of reduction of metal oxide into free metal by carbon or carbon monoxide. இதுதான் எலிகாம் டயக்ராம் வரைக்கும் முன்னக்கூட்டி இந்த மெத்தட் தான் இருந்தது மெட்டலை பிரித்து எடுக்கிறதுல. இப்போ எலிகாம் டைமில் அவர் சயின்டிஃபிக் மூலியமா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார். சரி, உள்ளே போகலாம் நம்ம. ஸோ முதல்ல இன்ட்ரோடக்ஷன். ஸோ மெட்டலர்ஜி அப்படின்னா சயின்ஸு, டெக்னாலஜி ஆஃப் மெட்டல், இது ரெண்டுத்தையுமே ரிலேட் பண்ணுறது தான் மெட்டலர்ஜி.
ஸோ வாட் இஸ் அல்லது டிஃபைன் மெட்டலர்ஜி அப்படின்னு கேட்டால் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் மெட்டல்ஸை ரிலேட் பண்ணுறது தான் மெட்டலர்ஜி. நேச்சராக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபியூ மெட்டல்ஸ் தான் நேட்டிவ் ஸ்டேட்டில் கிடைக்கும் இயற்கையாக. இதில் மற்ற அதர் மெட்டல்ஸ் எல்லாமே கம்பைன் ஸ்டேட்டாக தான் இருக்கும். கம்பைன் ஸ்டேட் மீன்ஸ் அது கூட ஏதாவது கலந்துருக்கும். ஏதாவது அப்படிங்கிறதுல அது ஆக்சைட்ஸாக இருக்கலாம், அல்லது சல்ஃபைட்ஸாக இருக்கலாம், அல்லது சிலிகேட்ஸாக இருக்கலாம். அப்போ அந்த மெட்டலில் இருக்கிற அந்த ஆக்சைட், சல்ஃபைட், சிலிகேட்ஸ்லாம் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது? ஏன்னா நமக்கு மெட்டல் மட்டும்தான் தேவை. ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல் ஃப்ரம் தியர் நேச்சுரல் சோர்சஸ். ஸோ இப்படி மெட்டலில் இருந்து பியூர் மெட்டலை, இந்த கம்பைன் ஸ்டேட்டில் இருக்கிற மெட்டல்லேருந்து பியூர் மெட்டலை பிரித்து எடுக்கிறதுல தான் மனிதன் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன் டெவலப் ஆச்சு. ஸோ வந்து பழைய காலத்தில் அவைலபிள் மெட்டீரியல், அவனுக்கு என்விரான்மெண்ட்டில் கிடைக்கிற மெட்டீரியலை வச்சு அவன் என்ன பண்ணான், ஃபயர் பண்ணான். த லிமிட்டட் மெட்டல் அவைலபிள் ஆன் த எர்த் சர்ஃபேஸ். ஸோ கொஞ்சம் தான் மெட்டல் இருக்குது இந்த எர்த்து பூமியில். அதை வச்சு அவன் வந்து ஃபயர் பண்ணுறதுக்கு மற்ற சின்ன சின்ன ஒர்க்குக்கு அவன் பயன்படுத்தினான். ஆனால் மாடர்ன் வேர்ல்டில் மெட்டலோடைய ரேஞ்சு வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் ரொம்ப டெவலப் ஆச்சு. ஸோ மெட்டலர்ஜிக்கல் நாலேஜும் ரொம்ப டெவலப் ஆச்சு. ஆனால் இது டெவலப் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1000 வருஷம் எடுத்துச்சு. ஸோ நம்ம டெய்லி நீட் பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டி, ப்ரொடக்ஷன் ஆஃப் மெனி மெட்டல் லைக் அலாய்ஸ். ஸோ நமக்கு சில மெட்டல்ஸை வச்சு அந்த ப்ராப்பர்ட்டிஸை சேஞ்ச் பண்ணி, அலாய்ஸ் அப்படிங்கிறது 1 or 2 மெட்டல்ஸை சேர்த்து உருவாக்குறது தான் அலாய்ஸ்ன்னு பேர். அதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு அப்ளிகேஷன்ஸ் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது எசென்சியல் டிசைன் பண்ணுறதுக்கும் ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது. ஸோ மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் வந்து வேஸ்ட்டை மினிமைஸ் பண்ணிச்சு, மேக்ஸிமைஸ் எனர்ஜி எஃபிஷியன்சி. ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் மெட்டலர்ஜின்னு கேட்டால் இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். வேஸ்ட்டை மினிமைஸ் பண்ணிச்சு, அப்புறம் மேக்ஸிமைஸ் எனர்ஜி எஃபிஷியன்ஸை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிச்சு. இப்போ மெட்டலை நீங்கள் வந்து கரண்ட்டை கேரி பண்ணுறதுக்குலாம் அலுமினியம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அயனும் கண்டக்ட் பண்ணோம், ஆனால் அயனை விட அலுமினியம் வந்து நல்லா எஃபிஷியண்ட்டாக கண்டக்ட் பண்ணோம். ஸோ எனர்ஜி எஃபிஷியன்சி. அப்புறம் அட்வான்ஸ் இன் மெட்டலர்ஜிக்கலி வைட்டால் ஃபார் த டெக்னிக்கல் ப்ராசஸ் இந்த கரண்ட் ஏரா. இப்போ நடப்பு இதில் வந்து மெட்டலர்ஜியோட அட்வான்ஸ் இன்னும் வர டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது. அது ரொம்ப முக்கியம். இதில் எக்கனாமிக்கல் அண்ட் டெக்னிக்கல் ப்ராக்ரஸில் இந்த யூனிட்டில் வி வில் ஸ்டடி வேரியஸ் ஸ்டெப்ஸ், நிறைய படிநிலைகள், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல், உலோகங்களை பிரித்தெடுக்கிறதுக்கு, அப்புறம் தியர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதோடைய வேதியியல் பண்புகள், அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அக்கூரன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ். பொதுவாக பியூர் மெட்டல் வந்து ஷைனியாக இருக்கும், பளபளப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. தென் மேலியபிள் அப்படின்னா இப்போ நம்ம நினச்ச டிசைனை அதை என்ன செஞ்சுக்கலாம், அதை வளைச்சிக்கலாம், அந்த மாதிரி. ஸோ வி கேன் சேஞ்ச் தியர் ஷேப். however most of them are found in nature as compound with different properties. ஆனால் அது மேலியபிள் ஷைனியாக இருந்தால் கூட அது காம்பவுண்டாக இருக்குது, வேறு காம்பவுண்ட் கூட சேர்ந்துருக்கு. அதனால் அதோட ப்ராப்பர்ட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதோடைய பண்புகள். ஸோ மெட்டல் ஹேவிங் லீஸ்ட் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி. அதனால தான் நம்ம கோல்டெல்லாம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு காரணமே அந்த மெட்டல் வந்து லீஸ்ட் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி. எடுத்துக்காட்டுக்கு காப்பர், சில்வர், கோல்டு அண்ட் பிளாட்டினம், இதெல்லாம் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட், நேச்சராக கிடைக்கக்கூடிய எலமெண்ட், ரொம்ப முக்கியமானது. ரியாக்ட் மெட்டல், அல்கலி மெட்டல், இதெல்லாம் ரியாக்டிவ் மெட்டல்னு சொல்லுவாங்க, அல்கலி மெட்டல்ஸ். இது வந்து கம்பைன் ஸ்டேட்டில் இருக்கும். சில அதை பிரித்து எடுக்கிறதுக்கு சூட்டபிள் மெட்டலாஜிக்கல் ப்ராசஸை பயன்படுத்தி நம்ம அல்கலி மெட்டல்ஸை என்ன செய்யலாம், பிரித்து எடுக்கலாம். ஸோ மினரல்னால் என்ன, ஓர்னா என்ன பார்க்கலாம். நேச்சுரலி அக்யூரிங் சப்ஸ்டன்சஸ் பை மைனிங் அப்படின்னா தோண்டுதல் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய நேச்சராக கிடைக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை தான், சப்ஸ்டன்ஸில் வந்து மெட்டல் இருக்கும், அது ஃப்ரீ ஸ்டேட்டு இல்லை ஒரு காம்பவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும். காம்பவுண்ட் அப்படின்னா இப்போ ஜிங்க் அப்படின்னா ஜிங்க் ஆக்சைடு, அந்த மாதிரி ஜிங்க் சல்ஃபைடு, அந்த மாதிரி காம்பவுண்டாக இருக்கும். இதை தான் நம்ம என்ன செய்வோம், மினரல்னு சொல்லுவோம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா
சாண்ட் மணல் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அது மணலாக தெரியும், ஆனால் அந்த மணலில் வந்து நிறைய மினரல்ஸ் இருக்குது. இந்த மோஸ்ட் மினரல்ஸ் மெட்டல் இன்ட்ரெஸ்ட் இஸ் ப்ரெசன்ட் ஒன்லி ஸ்மால் அமௌண்ட். ஸோ இவ்வளவு மினரலில் மெட்டல் வந்து ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் தான் இருக்கும். இப்போ கோல்டுலாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது சவுத் ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி முக்கியமான கண்ட்ரீஸ்லலாம் அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஓர்ஸில் ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் தான் நமக்கு என்ன இருக்கும், மெட்டல் இருக்கும். சில இதில் வந்து ரீசனபிள் பர்சன்டேஜ் இருக்கும், கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அயான் வந்து கிட்டத்தட்ட 800 மினரல்ஸில் இருக்குது. உலகத்தில் மினரல்ஸ் வந்து நிறைய இருக்குது, அதில் 800 மினரல்ஸில் வந்து அயான் இருக்குது. ஆனால் அதில் ஹேமடைட் மேக்னடைட் இதில் தான் ஹையஸ்ட் பர்சன்டேஜாக இருக்குது. எது? அயான். இப்போ 800ல் ஹேமடைட் மேக்னடைட்டில் தான் பர்சன்டேஜ் வந்து அயான் அதிகமாக இருக்குது. அதனால் அப்போ அந்த ஹேமடைட் மேக்னடைட் ஓரை தான் அயான் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு பயன்படுத்துவாங்க. இப்போ இந்த மினரல்ஸு ஹை பர்சன்டேஜாக இருக்கு இல்லையா, அதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற அந்த இதுக்கு பேர் தான் ஓர்ஸ் அப்படின்னு பேர். அப்போ நல்லா கவனிச்சுக்கிடுங்க, மினரல்ஸ்னால் என்ன, ஓர்ஸ்னால் என்னன்னு தெரியணும். 800 மினரல்ஸ் இருக்குது, ஆனால் இந்த 800ல் ஒரு சில இதில் ரொம்ப ஹை பர்சன்டேஜாக இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஓர்ஸ். ஸோ இதுலேருந்து என்ன புரியுது? ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ். ஆமாம், எல்லா ஓர்ஸும் மினரல்ஸ், பட் எல்லா மினரல்ஸும் ஓர்ஸு கிடையாது, அது ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாக்சைட் அண்ட் சைனா கிளே ஃபார்முலா தெரியணும். அலுமினியம் சைனா கிளேக்கு போத் ஆர் மினரல், அலுமினியத்தோட மினரல் தான் பாக்சைடும் சைனா கிளேவும். ஆனால் அலுமினியம் கமர்ஷியலாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது வந்து பாக்சைட்டில் இருந்து தான், ஆனால் சைனா கிளே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலை. ஏன்? அதில் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும், அதனால் அதுலேருந்து எடுப்பாங்க. ஸோ ஹென்ஸ் மினரல் பாக்சைட்ஸ் ஆஃப் ஓர் அலுமினியம் ஆயில் சைனா கிளே இஸ் நாட். இதனால தான் பாக்சைட் கிளேவை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் சைனா கிளேவை யூஸ் பண்ணலை. தென் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல், அதை அந்த ஓர்ஸ்லேருந்து எடுக்கிற அந்த மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் தான் வந்திருக்கோம். மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் 3 டைப் விதமாக பண்ணுறாங்க. ஒன்று கான்சன்ட்ரேஷன், அந்த ஓரை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. 2 எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூடு மெட்டல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. 3 வந்து ரிஃபைனிங் க்ரூடு மெட்டல். சரியா? ரிஃபைனிங் க்ரூடு மெட்டல். ஸோ இதில் சம் ஆஃப் த லிஸ்ட் மெட்டல் அதோடைய காமன் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன் வேர்ட்ஸில் இது கேட்கலாம். ஸோ மெட்டல், அதோடைய ஓர், அதோடைய காம்போசிஷன் கொடுத்துருக்காங்க. அலுமினியம்னா மெயினாக நம்ம பார்த்தோம் பாக்சைட் தான். அயான் அப்படிங்கிறதுக்கு ஹேமடைட் மேக்னடைட்டு தான் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜிங்கு, லெட்டு, டின்னு எல்லாமே பார்த்து வச்சுக்கிடுங்க. காப்பருக்கு வந்து காப்பர் பைரேட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கலாம், மெலாக்கைட்லாம் காப்பர் தான். ஸோ இந்த ஓருங்கிறது நம்ம நார்மலாக மணல் மாதிரி இருக்கிறது தான். இப்போ முதல்ல கான்சன்ட்ரேட், ஜென்ரலாக ஓரை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணாங்க, கான்சன்ட்ரேஷன்னா ஓர்ஸ் வந்து அது கூட என்ன இருக்குன்னா நான் மெட்டாலிக் இம்ப்யூரிட்டிஸ். இப்போ மணல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மணல் கூட நிறைய தேவையில்லாத பொருள் இருக்கும் இல்லையா, அதாவது சயின்டிஃபிக் டேமாக நான் மெட்டாலிக் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். அதில் இந்த ஓர்ஸ் கூட என்னெல்லாம் தேவையில்லாத பொருள், முதல்ல நான் மெட்டாலிக் இம்ப்யூரிட்டிஸ், 2வது ராக்கி மெட்டீரியல், 3வது சிலிசியஸ் மேட்டர். ஸோ இதெல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் ஹேங். ஸோ ஹேங் அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். இந்த ஹேங் அப்படிங்கிறது நான் மெட்டாலிக் இம்ப்யூரிட்டிஸ், ராக்கி மெட்டீரியல், சிலிசியஸ் மேட்டர், இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹேங்குன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஹேங்கு நமக்கு தேவை கிடையாது, இந்த ஹேங்கை தான் நம்ம பிரித்து எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி ஸ்டெப்பு மெட்டலர்ஜிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் திஸ் இம்ப்யூரிட்டிஸ். ஸோ இந்த இம்ப்யூரிட்டிஸை, அதாவது இந்த ஹேங்கு, ரிமூவல் ஆஃப் திஸ் ஹேங்கு, இதுக்கு பேர் தான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ரிமூவல் ஆஃப் ஹேங், அவ்வளோதான். இட் இன்க்ரீசஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மெட்டல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட் ஆன் தி ஓர். அப்படி பண்ணும்போது மெட்டல் நமக்கு என்ன செய்யும், அதிகமாக கிடைக்கும். செவரல் மெத்தடு இருக்குது, அதை நம்மளுடைய சாய்ஸ் தான், டிபெண்ட் அப்பான் த நேச்சர் ஆஃப் த ஓர். அந்த ஓரை பொறுத்து நம்மளுடைய சாய்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோடைய டைப் ஆஃப் இம்ப்யூரிட்டி,
ஸோ இம்ப்யூரிட்டி நிறைய டைப் இருக்குது, அந்த இம்ப்யூரிட்டியை பொறுத்தும் இருக்கும். அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர், ஸோ அந்த மெட்டல் கிடைக்கிற அந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டரை பொறுத்தும் நம்ம இந்த மெத்தட்லாம் செலக்ட் பண்ணுவோம். சரி, சில காமன் மெத்தட் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கிராவிடேஷன் செப்பரேஷன் அல்லது ஹைட்ராலிக் வாஷ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கிராவிடேஷன் செப்பரேஷன் என்ன அப்படின்னா, ஓர் வந்து ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்கிற ஓர் வந்து ஹேங்லேருந்து செப்பரேட் பண்ணுவாங்க. ஹேங்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ நான் மெட்டாலிக் இம்ப்யூரிட்டி சிலிசியஸ் மேட்டர் லைக் தட். இது வந்து லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. அப்போ இதை சிம்பிளாக வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த ஹேங் லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்கிறதுனால வாட்டரில் என்ன செஞ்சிடும், வாஷ் ஆகி போயிடும். ஸோ ரொம்ப சிம்பிள் லாஜிக். அதை வாஷ் பண்ணிங்கன்னா நம்ம அரிசியில் மேலே தூசி வாட்டர் விட்டு வாட்டர் விட்டு வாஷ் பண்ணும்போது அந்த மேலே உள்ள அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த ஓர். அதுக்கப்புறம் அந்த ஓரை எடுத்து க்ரஷ் பண்ணுவாங்க. க்ரஷ் எப்படின்னா அரைத்தல் அப்படிங்கிற மாதிரி ஃபைன் பவுடராக அரைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரீட் பண்ணுறாங்க இது கூட ரேப்பிட்லி ஃப்ளோயிங் கரண்ட் ஆஃப் வாட்டர். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வாட்டரை வந்து அது மேலே என்ன செய்வாங்க, விடுவாங்க. அப்படி விடும்போது லைட்டர் ஹேங் பார்ட்டிகிள் வாஷ்ட் அவே பை ரன்னிங் வாட்டர். ஸோ நல்லா கவனிச்சுக்கிடுங்க, கிராவிட்டி செப்பரேஷன் அப்படின்னாலே அந்த ஓரை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அது மேலே வாட்டர் ஃப்ளோ பண்ணிங்க அப்படின்னா லைட்டர் ஹேங்கர் வந்து வாஷ்ட் அவே, அதாவது ரிமூவ் ஆயிடுது. இந்த மெத்தடு எதுக்கெலாம் எல்லாத்துக்கும் அப்ளை ஆனால் எல்லாத்துக்கெலாம் அப்ளை ஆகாது. சில ஓர்ஸுக்கு தான் அப்ளை ஆகும். எடுத்துக்காட்டுக்கு கோல்டு, அதுக்கு தான் சவுத் ஆப்பிரிக்காலாம் அந்த ஓல்டு பீப்புள்ஸ், அந்த ஏன்சியன் பீப்புள்ஸ் வந்து இப்படி தான் செப்பரேட் பண்ணுவாங்க. ஓல்டு ஆக்சைட்ஸ் ஓர் சச்சஸ் ஹேமடைட், கோல்டு ஆக்சைட்ஸ் ஓர்லாம் இதெல்லாம் இருக்குது. ஹேமடைட், டின்ஸ்டோன், எஸ்என் ஓட்டுன்னு போட்டிருக்கலையா, எஸ்என்னா டின்னு எக்ஸட்ரா. ஸோ எக்ஸாம்பிள் கேட்கலாம். கிராவிட்டி செப்பரேஷன் எல்லாத்துக்கெலாம் செட் ஆகாது. கோல்டு அப்புறம் ஆக்சைடு ஓர்ஸ், அவ்வளோதான். அது ரெண்டுக்கு தான் செட் ஆகும். ஆக்சைட்ஸ் ஓருக்கு எக்ஸாம்பிள் ஹேமடைட்டும் டின்ஸ்டோனுக்கு மட்டும்தான் செட் ஆகும். சரிங்களா. ரெண்டாவது ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன், ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் இது. ஸோ இது ரொம்ப இதாக பார்க்கலாம்.